திருப்பத்தை ஏற்படுத்திய திட்டம். பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க உதவுமா? பீகார்ல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி ஜனதா தளம் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதோட வெற்றியில முக்கிய புள்ளியா இருப்பாரு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். கடந்த 20 வருஷங்கள் இவர் முதலமைச்சராக இருந்தாலும் இவரை மீண்டும் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க பலரும் விருப்பம் தெரிவித்துள்ளதா கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பீகார் மாநில பெண்களின் ஆதரவு. பீகார்ல வழக்கத்துக்கு மாறா இந்த முறை அதிக வாக்கு பதிவாகியுள்ளதும் அதுல பெண்கள் வாக்கு அதிகமா பதிவாகி இருக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். நிதிஷ்குமார் பெண்களை கவரும் வகையில திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வராரு. குறிப்பா தேர்தல் நேரங்கள்ல இந்த வேகம் டபுள் ஆகுதுன்னு சொல்லப்படுது. கடந்த 2016 பல சிக்கல்களுக்கு நடுவுல மதுவிலக்கு திட்டத்தை அவர் அமலுக்கு கொண்டு வந்தது பெண்கள் கிட்ட நல்ல வரவேற்பை கொண்டு வந்துச்சு. அதே போல மாணவிகளுக்கு சைக்கிள், கல்வி உதவி தொகை வழங்குற திட்டம் பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள்ல நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு. இது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து துறையில 50% பணிகளை பெண்களுக்கும், அரசு வேலைகள்ல 35% பெண்களுக்கும் இடஒதுக்கீடு செய்யப்படுற திட்டத்தை கொண்டு வந்தது பெண்கள் ஆதரவு அதிகரிச்சது. அந்த வரிசையில இந்த முறை கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா. தேர்தலுக்கு முன்னாடி இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் மூலமா பெண்கள் வங்கி கணக்குல 10,000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா பெண்கள் தொழில் தொடங்கி அடுத்த கட்டத்தை அடைஞ்சா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. இது போல கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது மிக சிறந்த வகையில இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. இதுவே பெண்கள் வாக்கு அதிகமா நிதிஷ்குமாருக்கு விழுந்ததுக்கு காரணமா எக்ஸிட் போல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது உண்மையான தெரிஞ்சுக்க தேர்தல் முடிவு வர வரைக்கும் நாம காத்திருக்கோம். அதே நேரம் மதுவிலக்கு திட்டம் தோல்வி, விலைவாசி ஏற்ற போன்ற விஷயங்களால பெண்கள் நிதிஷுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லப்படுது.